அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, திங்கக்கிழமை சங்கடஹர சதுர்த்தி வருது. அந்த சங்கடஹர சதுர்த்தின்றதுல நான் இந்த 11/11 ஏன் முக்கியமாக பயன்படுத்துகிறேன்னா, அங்கே போயிட்டு ஒவ்வொரு 11வது நாளும் இந்த கொழுக்கட்டை இல்லைன்னா 11 ரூபா போகிறது, இந்த மாதிரி விஷயத்த நான் 6 முறை செஞ்சு முடித்தேன். அதனால் பல விஷயம் நடந்ததுன்னு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ரெண்டாவது இந்த 11/11 கான்செப்ட், அப்புறம் சாவி, பூட்டு, சாவித்திரி, இந்த மாதிரி கதைகளை சொல்லிட்டு வரேன். இதில் நேற்றே நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ தான் நான் அதை கவனிக்கிறேன். இத்தனைக்கும் யாராவது என்னுடைய வியூவர்ஸே ஞாபகப்படுத்திடுவாங்க எனக்கு. இந்த மாதம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா ஆனி மாதம் வந்துச்சு, ஆடி மாதம் வந்துச்சு, முதல் மாதம் யாரை கூப்பிட்றதுக்கு சொல்லுன்ற மாதிரி. இப்போ எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, வியூவர்ஸ் தான் நீங்கள் சதய நட்சத்திரம் மேம் நாளைக்கு, அக்கா நாளைக்கு சதய நட்சத்திரம் நாளைக்கு அப்படின்னு சொல்வீங்க. நீங்கள் சொன்னதுனால தான் இது வரைக்கும் 4 சதய நட்சத்திரம் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு முறை தான் வரும் சதய நட்சத்திரம். இது வரைக்கும் 4 சதய நட்சத்திரத்தில் முதல் 1-2 முறை தான் நான் ஞாபகம் வச்சுருந்தேன். மற்றது எல்லாமே நீங்களாம் எனக்கு ஞாபகப்படுத்துந்து நாளைக்கு சதயங்குது. நான் என்ன சொன்னேன், 9 சதயம் அப்படின்னு. இதில் இவருக்கு சங்கடஹர சதுர்த்தினாலே பிள்ளையாருனாலே கேதுக்கான சம்மந்தப்பட்ட விஷயமா அந்த 11ம் நம்மளுக்கு ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும்னு நான் நேற்று போட்ட வீடியோவில் காலையில் 11:11க்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலையோ அல்லது வீட்லேயோ பிள்ளையார்கிட்ட கையில் சாவியை வச்சுக்கிட்டு கரெக்டாக காலையில் 11:11க்கு உங்கள் கையில் சாவி இருக்கும்போது நீங்கள் உங்கள் வேண்டுதலை, ஒரு முக்கியமான வேண்டுதலை 11 முறை சொல்லிவிட்டு மற்ற வேண்டுதலெல்லாம் ஒன்று முறை அப்படி கூட சொல்லலாம். அப்படி சொன்னேன். நைட்டுக்கு ஒரே பூட்டு சாவி, அந்த பூட்டையே நைட்டு 11:11க்கு நாளைக்கு சங்கடஹர சதுர்த்தியில் ராத்திரியில் உங்களுடைய கர்மா, தோஷம், சாபம் எல்லாம் கழிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு அதை பூட்டிடுங்க. அதே சாவினால் பூட்டிடுங்க. காலையில் சாவி மட்டும் கையில் வச்சுக்கினா போதும், காலையில் பூட்டே இருக்கக்கூடாது கூட அப்படின்னு சொன்னேன். அது சங்கடஹர சதுர்த்தி. அதில் நம்ம காலையில் 11, நைட்டு 11 சாவி, பிரபஞ்சத்தை திறக்கிற நல்ல விஷயத்தை திறக்கிற சாவி, பூட்டு. இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன், 2 ஃபங்க்ஷன் போயிருந்தேன். 2 ஃபங்க்ஷன்லேயே போனப்போ ஒரு ஃபங்க்ஷனில் ஒருத்தர் பூட்டு சாவி பற்றி ஒருத்தர் பேசினாங்க. அவங்களும் கொஞ்சம் இந்த மாதிரி யூனிவர்ஸ் அந்த மாதிரிலாம் பேசுகிறவங்க தான். அவங்க என் வீடியோ கூட அவங்க பார்க்கறதில்ல. அவங்க என்கிட்ட என்னவோ நான் சொன்னேன் நீங்கள் பெரிய பல கடல்களெல்லாம் நீங்கள் தாண்டி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஒரு பெரிய கும்பாபிஷேகம் ஒன்று நடந்தது அந்த வடுக பைரவர், அந்த பைரவர் கோயிலில், அகத்தீஸ்வரர் கோயிலில். அதில் கருவறைக்குள்ளேயே எனக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க. அப்படின்னா நீங்கள் அது உள்ளே போயிட்டு வந்துட்டீங்கல்ல, சரி நான் உங்களை தொட்டுக்கிறேன் அப்படின்னு தொட்டுக்கிட்டேன். அதுக்கு அவங்க ஏதோ பூட்டு சாவி விஷயத்த சொன்னாங்க. அதுதாங்க, ஒரு பிரச்சனை உலகத்தில் இருந்தாலே அதுக்கு தரக்கத்துக்கு சாவியும் இருக்கும்ல. ஒரு பிரச்சனை உலகத்தில் இருந்தாலே ஆன்மீகமாக கடவுள் ரீதியாக நம்ம கும்புற சாமிகளை பொறுத்து அந்த பிரச்சனைகளை திறக்கிறதுக்கு, அந்த பிரச்சனைங்கன்ற பூட்டை திறக்கிறதுக்கு ஒரு சாவியும் கடவுள் வச்சுருப்பாருல்ல அப்படி சொன்னாங்க. நான் அதெல்லாம் இப்போ அதுதாங்க வீடியோ போடுறேன், அதெல்லாம் எதுவுமே சொல்லலை அவங்ககிட்ட. என் வீடியோ அவங்க எனக்கு நான் சேனல் வச்சுக்கிறது தெரியும், ஆனால் என் சேனல் அவங்க டெய்லி ஃபாலோ பண்ணுறவங்க கிடையாது. அவங்க அந்த மாதிரி பூட்டு சாவின்னு பேசுறது நிச்சயமாக சொல்கிறேன். அவங்க என் சேனல் பார்த்துட்டுலாம் சொல்லலை. ஒரு பிரச்சனைன்னு ஒன்று இருந்துதானா, பிரச்சனைன்னு ஒரு இருந்துதானா அந்த பூட்டை திறக்கிற சாவி கடவுளும் வச்சுருப்பாரு அப்படின்னாங்க. அதுவும் எனக்கு ஒரு நல்ல பாயிண்ட்டாக இருந்தது. அந்த மாதிரி நான் அதுக்காக தான் என்ன பண்ணேன்னா, அது சங்கடஹர சதுர்த்தியில், ஏன்னா அந்த பிள்ளையாரும் 11க்குமே எதுவும் மேட்ரு இருக்குதுன்னு தான் நாளைக்கு பார்த்து காலையில் 11க்கு கையில் சாவியை வச்சுங்க, ராத்திரி 11க்கு பூட்டை வச்சு பூட்டிடுங்கன்னு சொன்னது. இப்போ நான் போய் பார்த்தேன். சரி, அடுத்தது சதயம் எப்பரா இருக்குது, சதயம் என்னைக்கு இருக்குது, எப்போ பண்ண மாதிரி இருக்குது, அதான் நான் சொல்வேன் இல்லைங்களா. போயிட்டு 9 சதயத்துக்கு நீங்கள் அந்த நாகக்கல் பிள்ளையாரெலாம் பக்கத்தில் இருக்கும், இல்லை வெறும் நாகக்கல் இருக்கும் அரசமரத்தடியில். அதை நீங்கள் கழுவிட்டு பால் கொஞ்சம் ஒரு பேக்கெட் பாலையும் ஊற்றிட்டு மஞ்சள் சந்தனெல்லாம் பூசிட்டு அதுக்கு பூ வச்சு 2 மஞ்சள் நூல் கட்டிட்டு நீங்கள் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு எதனா வாழைப்பழம் நிவேதனை மாதிரி வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சுட்டு ஒரு மஞ்சள் நூலை கட்டி உங்கள் கழுத்தில் கட்டிட்டேன். இதில் இன்னும் இது என்கிட்ட போன முறை 2 நூலையுமே கட்டிட்டாங்க. ஒரு நூலை கட்டி என் கழுத்தில் மாட்டிக்கிட்டு வர்றதுக்கு மறந்துட்டேன் நான். சரி, அப்படியே போயிடுச்சு. ஒரு நாளும் போய் அதை கழட்டி எடுத்துன்னு வர்றதுக்கு வேறு யாருனா கட்டி இந்த மாற்றி கட்டிக்கு போகிறோன்னு விட்டுட்டாங்க. அந்த விஷயம் நாளைக்கே இருக்குது உங்களுக்கு. அப்போ என்ன ஆகுது, அந்த சதய நட்சத்திரம் பிறந்ததே ராகுவில், அதில் ராகு காலத்தில் பண்ண சொல்கிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் இந்த 11:11 சாவியை பிள்ளையாருக்கு நாளைக்கு சங்கடஹர சதுர்த்தி, அது கேதுவனுடைய கடவுள் பிள்ளையார், கேதுவையும் தொட்டுடுறோம் ஒரே நாளில். ராகு காலத்தில்
சதய நட்சத்திரன்றதே ராகு பிறந்த நட்சத்திரம். அன்னைக்கு அதுவும் திங்கக்கிழமையே வந்துடுது உங்களுக்கு. ஆனால் என்ன விஷயம்னா, அவிட்ட நட்சத்திரம் 7:58க்கு முடியுது. அவிட்ட நட்சத்திரத்துக்கு அப்புறம் தான் சதய நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் காலையில் 7:58க்கு முடிஞ்சிருது. ஆனால் உங்களுக்கு 7:30-9 தான் ராகுகாலம். திங்கக்கிழமை 7:30-9 தான் ராகுகாலம். அதனால் 8 to 9 இதை நீங்கள் பண்ணணும். நாளைக்கு காலையில் 8லேருந்து 9க்குள்ளே தொடர்ந்து செய்கிறவங்க செய்யுங்க. இல்லை இப்போது இந்த நாளைக்காவது கண்டிப்பாக ஒரே நாள் கூட செஞ்சுட்டு விட்ருங்க. நான் சொல்கிறேன், அந்த சதய நட்சத்திரத்துக்கான விஷயத்த நாளைக்கு மட்டும் செய்துட்டு கூட விட்டுடுங்க. இல்லை நாளையிலேருந்து 9 முறை செய்யுங்க. ஏன்னா நாளைக்கு ரொம்ப சூப்பரான சங்கடஹர சதுர்த்தி, கேதுக்கு சம்மந்தமான பிள்ளையார், ராகுக்கு சம்மந்தமான சதய நட்சத்திரம். ராகு கேது ரெண்டுத்துக்குமே ஒரே நாளில் வருது. இப்படி ஒரு நாள் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அன்றைக்கே நீங்கள் அந்த 11/11 சாவி பூட்டையும் செய்து, ஏன்னா அது சதுர்த்தி ஃபுல்லாக இருக்குது, நைட் 12 வரைக்கும் இருக்குது. அதனால் காலைல 11 ராத்திரி 11 ரெண்டுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடும். இப்போது அந்த சதய நட்சத்திரத்துக்குரிய இது மட்டும் 8 to 9 தான் இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா முன்கூட்டியே நீங்கள் 8 மணிக்கு முன்னாடியே அந்த தண்ணி கொஞ்சம், அதை கழுவுறதுக்கு தண்ணி கொஞ்சம், மஞ்சள் குங்குமம் 2 மஞ்சள் நூல், மஞ்சள் பூசிய கயிறு மாதிரி கொஞ்சம் நூல், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வெத்தலை பாக்கு, ஒரு பால் பாக்கெட்டு எல்லாம் எடுத்து போயிட்டு அதை கழுவிட்டு 2 நூலை கட்டிட்டு எல்லாம் கற்பூர ஆர்த்தி அந்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டு 1 நூலை 2 நூலையும் கட்டிட்டு 1 நூலை கட்டிட்டு வந்துடுங்க. 89க்குள்ளே அதை பண்ணணும். அதுக்கு முன்னாடியே அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. அதே நாளைக்கே காலையில் 11:11க்கு சாவியும், ராத்திரி 11:11க்கு பூட்டும் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் நேற்று வீடியோவில் பார்த்துக்குங்க. அந்த சாவியை கையில் வச்சுன்னு எப்படி வேண்டாம் சொன்னேன். நைட்டு பூட்டிட்டு எந்த மாதிரி ராகு கர்மா தோஷம் சாபம் பொறாமை அதுங்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு பூட்டுங்க. நைட்டு 11:11க்கு சொன்ன பாருங்கள். அது இதில் யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அந்த 11:11 நான் மிஸ் பண்ணிட்டேன், அந்த நைட்டு 11:11 நான் மிஸ் பண்ணிட்டேன், அப்போ என்ன பண்ணலான்னு. நான் வேறு எதனா நேரத்தில் கூட அது பண்ணலாமான்னு பண்ணுங்க. நான் ஒரு பேப்பர், அவங்க இன்னும் கூட ஒரு சூப்பராக ஒரு ஐடியா சொன்னாங்க, பேப்பரில் நான் எழுதிக்கிடுவா 11:11 போட்டுக்கிட்டு நான் சொல்லிவிடுவா, நாங்கள் அப்படி கூட பண்ணலாம். 11:11 சொல்லிட்டு அதே நேரம் உங்களுக்கு கட்டிச்சேன்னா சூப்பர். அப்படி இல்லைன்னா நாளைக்கே சதுர்த்தி சமயத்துலேயே அந்த ஒரு 11:11 பேப்பரில் 11:11 எழுதி கூட அந்த 11 டைம்ஸ் நீ சொல்கிறது நைட்டில் அந்த 11க்கு கிட்டத்தட்ட, அதாவது அவங்க கேட்டதே வேறு மாதிரி கேட்டாங்க, அந்த 11:11 தாண்டிடுது. அப்போ கூட நான் உங்களுக்கு அந்த 11ன்றது அப்படியே தானே இருக்கும். 12 மணி வர வரைக்கும் அந்த 11 மட்டும் இருக்கும்ல, அந்த மினிட்ஸ் தானே மாறும். அப்போ 11 இருக்கும்ல, அந்த சமயத்தாவது பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நான் இதை டெய்லியே சொல்கிறேனே, அது 12க்கு போனால் கூட 11, 12, 11:13க்கு போனால் கூட போட்டோம். அந்த 11 இருக்குது இல்லையா அங்கே அப்படியே அப்படின்ட்டு சொல்கிறேன். அந்த 11:11 ஸ்டார்ட் பண்ணிடணும், அவ்வளோதான். அப்படி மறந்துட்டா கூட அந்த 11 to 12 பண்ணிட்டோம்னா அந்த 11 இருக்கும் அப்படியே. அப்படியும் அது 2 நேரம் மிஸ் பண்ணிட்டா கூட அந்த மாதிரி பேப்பரில் 11:11 எழுதிட்டு பண்ணலாம். அது தேர்ட் ஆப்ஷன். இது நாளைக்கு ராகு கேது ரெண்டும் சேருது. அதாவது சங்கடஹர சதுர்த்தி, சதய நட்சத்திரம் ரெண்டும் சேருது. ராகு காலத்தில் போய் இது நீங்கள் பண்ணுறீங்க. காலையில் 11 அது சாவியை யூஸ் பண்ணுறோம், சாவி பூட்டை யூஸ் பண்ண போகிறோம், ராகு கேதை யூஸ் பண்ண போகிறோம். எவ்வளவு இப்படி ஒரு டைம் கிடைக்குமா பாருங்கள். நீங்கள் அதை பண்ணிங்கன்னா உண்மையிலேயே அதுக்கு சூப்பரான ரெமெடி கிடைக்கும். நீங்கள் வேண்டது நிறைவேற மாதிரி நடக்கும். இல்லை நீங்கள் வேண்டவே வேண்டாத அற்புதம் ஏதான உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி இருக்கலாம், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுற மாதிரி இருக்கலாம், நீங்கள் நினச்சி பார்க்காத வேறு ஏதோ உங்களுக்கு புதிய வழி தர மாதிரி இருக்கலாம். ராகு கேது ரொம்ப முக்கியங்க லைஃப்பில். அதிலேயே நம்ம 11 சாவி கூடலாம் சேர்க்க போகிறோம். அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை பண்ணுங்கள். இன்னும் கூட இன்னொரு சூப்பர் டிப் ஐடியா சொல்கிற பாருங்க. காலையில் அந்த 8 to 9 போயிட்டு அந்த ராகுக்கு பூஜை பண்ண சொல்கிறேன்ல, பால் அபிஷேகம் பண்ணி நாளைக்கே, அப்போ உங்கள் வேண்டுதல் ஒன்று வேண்டுறீங்கல்ல, அந்த இடத்துல கூட அந்த வேண்டுதலை 11 முறை வேண்டிடலாம். அப்போ நீங்கள் 11 கேது கூடயும் கனெக்ட் பண்ணிடுறீங்க, 11 ராகு கூடயும் கனெக்ட் பண்ணிடுறீங்க. இப்படி சொல்லி தயவு செஞ்சு என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு 4-5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் ஆல் என்ற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.